நமஸ்தே. இப்போ நாம் பிராத்தமிக் புக்கில் இருக்கிற இரண்டாவது கவிதை போயம் 2 செகண்ட் போயம் தான் பார்க்க போகிறோம். பல்வான் பனோ அப்படின்னா வலுவாக இருங்கள், பி ஸ்ட்ராங். பல்வான் பனோ பல்வான் பனோ தும் பாரத் மா கி ஷான் பனோ. வலிமையாக இருங்கள், வலிமையாக இருங்கள், அதாவது வலுவாக இருங்கள், ரொம்ப தைரியத்தோடு இருங்க. பாரத அன்னையின் பெருமையாக இருங்கள். பாரத அன்னை எப்படி வீரத்தோடு இருக்காங்களோ வலிமையோடு இருக்காங்களோ அந்த மாதிரி இருங்க. பி ஸ்ட்ராங், பி ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகம் த ப்ரைட் ஆஃப் மதர் இந்தியா. இந்த ஃபஸ்ட்டு 2 லைன். அடுத்தது तुम वीर बनो बलवान बनो, तुम बलशाली அனுமான் பனோ. நீங்கள் தைரியமாக ஆகிறீர்கள், நீங்கள் பலமாக ஆகிறீர்கள், நீங்கள் வலிமை மிக்க அனுமான் ஆகிறீர்கள். அனுமான் மாதிரி ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் பர்சனாக ஆகிறீங்க. யூ பிகம் பிரேவ், பி ஸ்ட்ராங். யூ பிகம் த பவர்ஃபுல் அனுமான். அனுமான் மாதிரி பவர்ஃபுல்லாக ஆகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதில் வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி இந்த போயம் இருக்குது. தன்வான் பனோ குன்வான் பனோ, தும் ஞானி அவுர் மகான் பனோ. அதாவது செல்வந்தராக நல்லொழுக்கம் உள்ளவராக ஞானியாகவும் பெரியவராகவும் ஆகுங்கள். பி ரிச், பி வெர்ச்சுவஸ், பி நாலேஜபிள் அண்ட் கிரேட். இந்த மாதிரி நீங்கள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தும் தீர் பனோ கம்பீர் பனோ, தும் சபய சுஷீல் சுஜான் பனோ. அதாவது பெருமையாக இருங்கள், தீவிரமாக இருங்கள், எது ஒன்றுத்துலேயும் சுறுசுறுப்பாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. நாகரிகமாக இருங்கள், ஒவ்வொரு இடத்துல எப்படி எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத பார்த்து கவனித்து நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணியம் மற்றும் நல்ல நடத்தை வேண்டும். கண்ணியமாக, அதாவது ஒரு பிஹேவ்டு, அதாவது குட் பிஹேவ்டாக இருக்கணும், இன்டெலிஜெண்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. You be patient, you be serious, you be civilized, well behaved and intelligent. இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயட் சொல்கிறாரு. தும் ராம் பனோ, தும் ஷாம் பனோ, தும் வீர் பிராப்த் பிரதாப், வீர் பிரதாப் சமான் பனோ. நீங்கள் ராம் ஆகிறீர்கள், நீங்கள் கிருஷ்ணன் ஆகிறீர்கள், நீங்கள் வீர் பிரதாப் போல ஆகிறீர்கள். அதாவது நீங்கள் ராமரை போல வீரனாக இருக்கணும், நீங்கள் கிருஷ்ணரை போலவும் இருக்கணும், புத்திசாலியாக இருக்கணும். அவர் எப்படி அதாவது அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி எப்படி யோசிக்கிறாரு அப்படின்ற மாதிரி இருக்கணும். அதே மாதிரியே வீர் பிரதாப் போல் அந்த மாதிரி அவரை மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. You became Ram, you become Krishna, you become like Veer Pratap அப்படின்னு இந்த சென்டென்ஸில் சொல்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமஸ்தே, தன்யவாத்.